ஹாய் லோகேஷ், யூ வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ எஸ், ஆர்சிபியை சேல் பண்ண போறாங்களா? சமீப காலங்களாவே இந்த ஒரு நியூஸ் தான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கு. என்னடா ஆர்சிபி பிரான்ச்சைஸி விற்க போறாங்களா? யாருக்கிட்ட விற்க போறாங்க? எவ்வளவுக்கு விற்க போறாங்க? உண்மையிலே விற்க தான் போறாங்களா? நம்மளால வாங்க முடியுமா? அதுக்கான பதில் நாங்க வந்து வீடியோ கடைசியிலாம் சொல்ல மாட்டோம், இப்பயே சொல்லிடுவோம். நம்மளால எப்படிங்க வாங்க முடியும்? ப்ராக்டிக்கலா அதெல்லாம் நடக்காதுங்க. பட் ஆனா எவ்வளவு வேல்யூவேஷன் போகுது அப்படின்றது ஒரு டிஸ்கஷனா நம்ம வந்து எடுத்துட்டு வந்துருவோம். விக்கிறது சரியா தப்பா, எதனால விக்கிறாங்க அப்படின்றதே நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி பிரான்ச்சைஸ் யார் ஓன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும்ல. சோ வந்து ஆர்சிபி பிரான்ச்சைஸை இப்போ யார் ஓன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து விஜய் மாலியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரே வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரோ விஜய் மாலியா தானே ப்ரோ ஓனர்? இல்லையா? அப்படியா ப்ரோ, சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2008 விஜய் மாலியா தான் அந்த பிரான்ச்சைஸ் வாங்குறாரு. ஆர்சிபின்ற ஒரு பிரான்ச்சைஸை $111 மில்லியன் கொடுத்து. பட் போக போக அந்த ஸ்டேக்ஸ்ல வந்து சில ஸ்டேக்ஸ் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. வந்து அவருடைய பேரண்ட் கம்பெனி, அதாவது இந்த கிங்ஃபிஷர் இருக்கும் தெரியுமா பிராண்டு, அதோடைய சரக்கு கம்பெனி இருக்கக்கூடிய அந்த பிராண்டான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்ன்ற அந்த கம்பெனிக்கு ஸ்டேக்ஸை வந்து கொடுக்குறாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல 2014 மேல நம்ம விஜய் மாலியா என்ன ஆனாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் லண்டன் போனதுக்கு அப்புறம், அதாவது அப்ஸ்காண்ட் போனதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டேக்ஸ்மே வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தான் ஓன் பண்றாங்க. சரிங்களா? சோ இப்போ வந்து 100% ஸ்டேக்ஸ் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தான் இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்ல, நீங்க ஒரு சரக்கு அடிக்கிறவரா இருந்தீங்கன்னா நீங்க அடிக்கிற முக்காவாசி சரக்கு ஓன் பண்ற ஒரு கம்பெனி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் தான். அது வந்து இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர்ல தான் இருக்கு. சரிங்களா? அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி வந்து டியாகியோ அப்படின்ட்டு வந்து அதுவுமே ஒரு சரக்கு கம்பெனி தான். அவங்க வந்து குளோபல் லெவல்ல தயாரிப்பாங்க. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்தியா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ பேசிக்கா இந்த ஆர்சிபி பிரான்ச்சைசி பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ஒரு டீம் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம WPL வந்து விமன்ஸ் டீம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி கெஃபே, அதுக்கப்புறம் ஆர்சிபி ரீட்டைல் அவுட்லெட்ஸ், இந்த ஸ்டோர்ஸ், ஆர்சிபி ஸ்டோர் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் ஓரியன்டா தான் வந்து அவங்களோட விஷன் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டேக்ஸ் வந்து அவங்க கைக்கு போனதுனால அவங்க பேஷனேட்டா வந்து கிரிக்கெட் இது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் வந்து நாங்க வந்து பார்க்கல பெருசா. அவங்க வந்து பிசினஸ் ரிலேட்டடா போகும். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாயிண்டா இருக்கும் சேல் பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஏன்னா அவங்க ஆக்சுவலி வந்து ஃபேன்ஸோட அந்த லாயல்ட்டியை அவங்க ஒரு பிசினஸா தான் பார்த்தாங்க. அதுவும் இல்லாம நம்ம மற்ற பிரான்ச்சைஸிலாம் வந்து இப்போ SA20 இருக்கட்டும், IL20 இருக்கட்டும், MLC இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பிரான்ச்சைஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க இருக்கிறத வந்து எப்படி அது மூலியமா ப்ராஃபிட் எடுத்துட்டு இது பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகேப்பா, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து திடீர்னு இந்த ஆர்சிபி பிரான்ச்சைசி இவ்வளவு பீக்ல இருக்காங்க, இப்ப எதுக்கு திடீர்னு விற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கணும்ல. அதுதான் காரணமே. இப்பதான் வந்து அவங்க பீக்ல இருக்காங்க. சோ வந்து காற்று அடிக்கும் போதே தூற்றிக்கொள்ன்ற ஒரு பழமொழி இருக்கும் தெரியுமா? சோ அந்த பழமொழியை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி லைக் லெட்ஸ் கெட் இட் டன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்டா இப்பதான் வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபி அடிச்சிருக்காங்க, அப்படி பார்த்தா வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அடிப்பாங்க, செகண்ட் டிராஃபி தேர்ட் டிராஃபி அடிப்பாங்க. அப்ப இன்னும் பீக்கு தானே போகும், ஃபேண்டம் எக்ஸ்ட்ரா தானே ஆகும், ஏன் வந்து விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் இங்க தான் வந்து பிசினஸ்ல சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு. அண்ட் ஆர்சிபி இத்தனால அவங்களுக்கு என்ன இல்லாம இருந்துச்சு, அந்த ஒரு டிராஃபி அப்படின்ற வச்சுதான், அதை வச்சுதான் பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சோ அந்த ஒரு டிராஃபி அவங்களுக்கு வந்து 2025 வந்துருச்சு அப்படின்றப்போ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எனிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீக் ஹாப்பினஸ் இருக்கும்ல. அந்த ஹாப்பினஸ்ல தான் வந்து இப்போ வந்து பயங்கர ஒரு டாப்ல இருக்காங்க. ஆர்சிபி மட்டும் இல்லாம ஆர்சிபியோட ஃபேன் பேஸ் எல்லாமே. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் அவங்க 2026, 2027, 2028 என்னதான் அடுத்த வருஷம் அவங்க கப் அடிச்சுக்கிட்டே இருந்தா கூட இப்போ இருக்கிற இந்த ஹைப்போ, இந்த சந்தோஷமும் 2028 இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது இல்லன்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா எனிதிங் தட்ஸ் ஹேப்பனிங் ஃபர்ஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் வரும் படிப்படியா. நடக்கிற ஒரு விஷயம். கரெக்ட். அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இது பீக்குக்கு போகும், அடுத்த லெவல் போகும். எப்போ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை ஃபைனல்ஸ்ல தோக்கடிக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபேண்டம் வந்து இதை விட நெக்ஸ்ட் லெவல்ல போகும். சரிங்களா? சோ வந்து இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவும் இருக்கு. நான் வந்து இல்லன்னு சொல்லவும் முடியாது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, பிசினஸ்ல வந்து இந்த ஒரு இந்த ஆட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பாத்தீங்களா? இதை பேஸ் பண்ணி பெட் பண்ணவே மாட்டாங்க. டியாகியோ சைட்ல இருந்து, அதாவது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அவங்களோட பேரண்ட் கம்பெனி இருக்காங்களா, அவங்க சைட்ல இருந்து இதுதான் பீக்ல இருக்கு, இப்ப நான் செல் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம அடுத்த வருஷமே இப்ப ஆர்சிபி போகுமா இல்லன்னு தெரியல. எப்போ அடுத்த வருஷம் ஆர்சிபி ஃபைனல்ஸ், அடுத்து எப்போ ஃபைனல்ஸ் போகணும்னு தெரியல. இதுல சிஎஸ்கே வரணும் ஃபைனல்ஸ்க்கு, அவங்க 2 பேரும் விளையாடணும், ஜெயிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க இருப்பாங்களா? ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவா வந்து எனக்கு இப்போ ஹையா இருக்கு, இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விற்க பார்ப்பாங்களா? அது ஒரு விஷயம். ஆமா, ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லலாம், நெக்ஸ்ட் வருஷமே வந்து ஆர்சிபி வந்து கண்டிப்பா சிஎஸ்கே தோக்கடிக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஃபேனா வந்து கரெக்ட், நானுமே ஒத்துப்பேன், வாய்ப்பு இருக்கு, ஆர்சிபி தோக்கடிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி யோசிக்க மாட்டாங்க. சோ இது ஒரு விஷயம். அது இல்லாம ஸ்டாம்பீட் இஷ்யூ இப்போ நடந்துச்சு, அது நெகட்டிவ் விஷயம் தான். பட் ஆனா வந்து அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப ஆர்சிபி என்ன பண்ணாலுமே எல்லா கண்ணுமே வந்து ஆர்சிபி பக்கம் திரும்புது. சின்னதா ஆர்சிபி ஏதாவது பண்ணாலுமே வந்து ஆர்சிபி பக்கம் திரும்புதுன்றப்போ இந்த டைம்ல அந்த டீல் சைன் பண்றது வந்து ஆர்சிபிக்கு இன்னுமே கொஞ்சம்
எக்ஸ்ட்ரா மணி தான் அவங்களுக்கு தரப்போகுது. ஆமா அது கரெக்ட். அண்ட் நீங்க ஸ்டாம்பீட் சூப்பரா எடுத்திருந்தேன். நான் சொல்ல வேண்டிய அடுத்த பாயிண்ட்டும் அதுதான். லைக் வந்து இப்போ இந்த ஸ்டாம்பீட் நடந்தனால என்னன்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபார் சின்னசாமி ஸ்டேடியம்னு ஒரு கேள்வி இருக்கு. லைக் ஆர்சிபி இத்தனை வருஷமா 2008ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 18-19 இயர்ஸா வந்து சின்னசாமியில தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் இந்த சின்னசாமியில அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சின்னசாமி அவ்வளவு பெரிய ஸ்டேடியம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சின்னசாமி இஸ் லெகசி. ஸோ வந்து ஆர்சிபிக்கு கோலி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பெங்களூருக்கு சின்னசாமி இஸ் ஈக்குவல். சரிங்களா? ஸோ சின்னசாமி விட்டுட்டு ஒரு புது ஸ்டேடியம் என்னதான் வந்து கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிற ஸ்டேடியமுக்கு போனா கூட சின்னசாமியில வந்து அதே ஃபேண்டம் அதே அந்த அட்மாஸ்பியரை வந்து புது ஸ்டேடியம்ல கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. அது கண்டிப்பா அது கிரியேட் பண்றதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து பண்றதுக்கு அந்த கம்பெனி ரெடியா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வித்துட்டு போலாம்னு பாக்குறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வித்துட்டு போலாம் தான் பாக்குறாங்க. அண்ட் இந்த 3 ஆஸ்பெக்ட்னாலதான் வந்து அந்த கம்பெனி வந்து செல் பண்ணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து எதுக்கு ஆர்சிபி வந்து விற்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம். சோ இது எப்படி ஆரம்பிச்சது, இது ரூமரா ஆரம்பிச்சதா, எப்படி ஆரம்பிச்சது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2025 அப்பவே ஆர்சிபி இந்த சீசன் வந்து கப் அடிச்சா ஆர்சிபி வந்து வித்துருவாங்கப்பா, அவங்க வந்து ஓனர் வந்து வித்துட்டு போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் மாதிரி பரவிட்டு இருந்துச்சுங்க. சோ இங்கதான் வந்து ஆரம்பிச்சது ஆர்சிபி விற்க போறாங்க அப்படின்ற ஒரு மேட்டர். அது ஆக்சுவலி ஒரு ஃபன்னியான ரூமரா தான் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் வந்து ஆர்சிபி ஒருவேளை கப் அடிச்சாங்கன்னா வித்துட்டு போயிடுவாங்க அப்படின்றப்போ அவங்க கப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்களா அந்த மாதிரி தான் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அந்த ரூமர் வந்து எப்போ ஸ்ட்ராங்கான ஆஸ்பெக்டா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாம்பீட் வந்துச்சுங்க. ஸ்டாம்பீட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓனர்ஸ் எல்லாம் வந்து தேவர் அலிகேட்லி ரிப்போர்ட்டட் அவங்க தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணாங்க. சோ அதுலயே வந்து வித்துருவாங்க இந்த ஓனர்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துச்சு. பட் ஆனா அது வந்து ஆக்சுவல் ரீசனா சொல்ல முடியாது. ஓகேங்களா? தாண்டி நிறைய பிசினஸ் ரீசன்ஸ் இருக்கு விற்கிறதுக்கு. சோ இப்படி நடந்துட்டு இருந்த வேலையில் ரீசெண்டா எங்கேயோ டமால்னு வந்து மைக்கேல் கிளார்க் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு. யாரு? லலித் மோடி கிட்ட. நம்ம முன்னாள் ஐபிஎல் சேர்மன், ஐபிஎல் ஃபவுண்டர், ஐபிஎல் கண்டுபிடிச்சவர் எல்லாமே. அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ஃபுளுன்ஷியலான பர்சன், வெரி பிசினஸ் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபி ஓனர்ஸ் ஆர் இன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்லிங் ஆர்சிபி பிரான்ச்சைசி அப்படின்ட்டு யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் விற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்படியா, எவ்வளவுக்கு விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கிளார்க்னு ஆச்சரியமா கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு ரஃப்லி அரௌண்ட் $2 to $2.5 பில்லியன். பாருங்க எவ்வளவு பெரிய வேல்யூ அது. அப்படியே மைக்கேல் கிளார்க்கே அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. அவரே அஸ்டானிஷ் ஆயிட்டு உண்மையிலே இந்த வேல்யூக்கு வந்து விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. என்னடா லலித் மோடி சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் ஆனா இஸ் a வெரி இன்ஃபுளுன்ஷியல் பர்சன். எவ்வளவு இன்ஃபுளுன்ஷியல்னா, எப்பயோ நடந்த 2008ல நடந்த ஹர்பஜன் ஸ்ரீசாந்த் ஒரு ஃபைட் நடந்துச்சுல, அந்த கணத்துல இருந்தது ஹர்பஜன், அந்த வீடியோ கிளிப் வந்து இப்போ எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஐபிஎல்ல இந்த இந்தியன் கிரிக்கெட்லயே வந்து ஒரு இன்ஃபுளுன்ஷியலான பர்சன். அந்த வேல்யூவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நாங்க ஏன் நினைக்கிறோம்னா, அவர் ரொம்ப ஒரு கால்குலேட்டிவான பர்சனுங்க. முன்னாடி வந்து சொல்லியிருப்பார் 2007 வேர்ல்டு கப் ஆடும்போது, T20 வேர்ல்டு கப் ஆடும்போது யார் வந்து 6 பால் 6 6 அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மெக்லாரன் கார், உங்களுக்கு பிடிச்ச காரை நம்ம கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அவர் யுவராஜ் சிங் வந்து 6 பால் 6 6 அடிச்சுட்டு இப்படி பேட்டை காமிப்பாரா, காரை கொடுன்னு சொல்லிட்டு அங்க கிரவுண்ட்லயே கேட்பாரா. இவருக்கு வந்து கார் நான் கொடுக்குறேன், எனக்கு பேட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அன்னைக்கு அவர் அந்த பேட்டை வாங்கினது அவர் வாங்கி கொடுத்த காரோட ஜாஸ்தி ரேட்டுக்கு வித்திருக்காரு. சோ ஒரு பிசினஸ் மேனா அங்கேயே வந்து பயங்கரமா செயல்பட்டிருக்காரு. அதனால அவரு வேல்யூஸ் எல்லாம் சொல்றப்போ அவ்வளவு இஷ்டத்துக்கு அவர் சொல்ற மாதிரி எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி ஆளுமா எங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ட்ரஸ்டபிளான சோர்ஸ்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்புறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $2 பில்லியன் வந்து எவ்வளவு சைஃபர் சொல்லு பார்க்கலாம். திடீர்னு கேட்டா நம்மளுக்கு எப்படி தெரியும்? மில்லியனே பார்த்ததே இல்ல. அதுதான். சரி இரு ஒரு செகண்ட், இவனே ஜெமினியே சும்மா தான் உட்காந்துருக்கான். டோட்டல் வேல்யூவேஷனே கேட்டலாமா? ஓகே, இது வந்து US டாலர்ஸ்ல இருக்கு, நம்ம இந்தியன் கரன்சில கேட்கலாம். ஒரே நிமிஷம். ஜெமினை, வாட் இஸ் தி $2 பில்லியன் வேல்யூவேஷன் இன் இந்தியன் கரன்சி? அப்பாடி ப்ரோ, 1,77,340 crore இந்தியன் ரூபியாம் ப்ரோ. கிட்டத்தட்ட 1 லட்சம் 1 lakh crores ப்ரோ. 1,77,000 கோடி. விஜய் அண்ணா சொல்லணும்னா எவன்டா அதை வாங்க ரெடியா இருக்கா? எனக்கு அதான் கேள்வி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யார் வாங்குறாங்க பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூவேஷன் எந்த அளவுக்கு அதிகம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையஸ்ட் எவர் இந்தியன் பிரான்சைஸ் லைக் ஐபிஎல் பிரான்சைஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அவங்க வந்து இந்த கோயிங்கா குரூப் வாங்கியிருந்தாங்களே, அது கிட்டத்தட்ட $700 மில்லியன் தான் வாங்கியிருக்காங்க. அதை விட 3 times அதிகம், கிட்டத்தட்ட 3 times அதிகம் இந்த வேல்யூவேஷன். அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. பெரிய டிஃபரன்ஸ் 2023 அந்த பிரான்சைஸ் வாங்கினாங்க. இது 25 3 இயர்ஸ்ல 3 times ரொம்ப அதிகம். அண்ட் இன்னொரு கம்பேரிசனுக்கு சொல்றேன், இவங்க நாம வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல 2008ல இவங்க வாங்கின விலை வந்து பாத்தீங்கன்னா $111 மில்லியன் தான்.
இப்போ வந்து அப்படியே வந்து 20 டைம்ஸ் அதிகம் இன் 20 இயர்ஸ். ஆனா எப்படிதான் எல்லாம் சம்பாதிக்கிறானுன்னு தெரியல. ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதிகம் தான் இந்தியன் கிரிக்கெட் சம்பந்தப்பட்டு தான். ஏன்னா வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இதோட அதிகமான சேல்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து இப்போ ரீசெண்டா கூட லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ்னு ஒரு NBA டீம் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட $10 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க ஒரு டீம் ரீசெண்டா. NBA பிரான்சைஸ் ரீசெண்டா ரொம்ப வந்து பிரைவேடைசேஷன் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு 3-4 பிரான்சைஸ் வந்து 5 பில்லியன் 6 பில்லியன்லாம் கொடுத்து வாங்குறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சாலும் IPL பிரான்சைஸ்க்கு ஒரு அதிகம். அண்ட் லலித் மோடி அந்த வீடியோல தான் சொல்லியிருப்பாரு, இதை விட வந்து கண்டிப்பா இன்னும் த்ரைஸ் 5 டைம்ஸ் அதிகமாகும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல. நீங்க வேணா பாருங்க 2035ல இதே மாதிரி $10 பில்லியன் வந்து ஒரு டீம் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க, ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு டீம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அஸ்டானிஷிங் நம்பர். சரி, இதெல்லாம் ஓகே. இவ்வளவு காசு கொடுத்து யார் வாங்க வருவா ஃபர்ஸ்ட்? அதுதான் பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் ஒரு ட்வீட் மூலியமா வந்துச்சு. ஒரு ட்வீட் போடுறாருங்க, இந்த லலித் மோடி சொல்லி முடிச்ச உடனே ஒரு ட்வீட் ஒன்று வருது. இஃப் RCB ட்வீட்ஸ், அதாவது அதுதான் RCB-யோட ட்விட்டர் அக்கௌண்ட் பேர், ஓகேங்களா. இஃப் RCB ட்வீட்ஸ் கம்ஸ் அண்டர் கரெக்ட் வேல்யூவேஷன் ஐ வுட் பை இட் சம்திங், அந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறது. இது பேசிக்கா என்னன்னா RCB ட்வீட்ஸ் வந்து கரெக்டான வேல்யூவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாங்கலாமே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த ட்வீட்டை யார் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடர் பூனாவாலா அப்படின்ட்டு வந்து ஒரு பிசினஸ் மேன். இந்த அடர் பூனாவாலா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, சைரஸ் பூனாவாலாவுடைய பையன். சொல்ல வர அவங்க வந்து இந்த சீரம் இன்ஸ்டியூட்னு ஒரு கம்பெனி இருக்கு. லைக் வந்து ஒருவேளை நீங்க இந்த பயோஃபார்மா சைட்ல இன்வெஸ்ட் பண்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பால இன்வெஸ்ட் பண்ணுவார் ஷேர் மார்க்கெட். ஸோ அந்த சீரம் இன்ஸ்டியூட்ன்றது ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி. அவங்க வந்து இந்த வேக்சின்ஸ் தயாரிக்கிற கம்பெனி, சரிங்களா. ஸோ 2020 அந்த கோவிட் டைம்ல அவங்க வந்து அவங்களோட கம்பெனி வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் எல்லா பயோஃபார்மா கம்பெனி மாதிரி தான். ஆனா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான் சைரஸ் பூனாவாலா. அவருடைய பையன் தான் வந்து இவர் அடர் பூனாவாலா. ஸோ இவரு அந்த கம்பெனியோட CEO, சீரம் இன்ஸ்டியூட்டோட CEO-வா இருக்காரு. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பூனாவாலா ஃபின்கார்ப்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. அதோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒன் ஆஃப் தி கீ மெம்பர்ஸா இருக்காரு. அதுவும் இவங்க கம்பெனி தான், சைரஸ் பூனாவாலா ஓபன் பண்ண கம்பெனி தான். அது வந்து ஃபினான்ஸ் கம்பெனி. லோன் கொடுத்து அது மூலியமா இன்ட்ரெஸ்ட் தெரியும்ல, பேசிக்கா ஃபினான்ஸ் கம்பெனி தெரியும். ஸோ அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாவும் இருக்காரு, சரிங்களா. ஸோ இவரு இந்த போடுற ட்வீட் பயங்கரமா வைரல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால வாங்க முடியுமா? இப்போ நான் தான் ட்வீட் போடுவேன், நீங்க நினைச்சாலும் நீங்களும் ட்வீட் போடலாம். ட்வீட் போட்டா வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கு. இவர் வந்து பயங்கரமான பணக்காரன், சரிங்களா. இவர் வந்து இவர் கம்பெனி, இவங்க அப்பா எல்லாமே பயங்கர சொத்து வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, 2024ல கரண் ஜோஹர் தெரியும்ல உங்களுக்கு, வந்து பாலிவுட்ல பயங்கரமான ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் காஃபி வித் த கரண் அப்படின்ற ஒரு ஷோவையும் ஹோஸ்ட் பண்ற அந்த கரண் ஜோஹர் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாரு, தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில 50% ஆஃப் த ஸ்டேக்கை 1000 crores கொடுத்து வாங்குறாரு 2024ல. ஏன்டா வந்து இவர் இந்த ஃபீல்ட்ல வந்து வாங்குறாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சிம்பிளா சொல்றாரு, இங்க பாருங்க எங்கிட்ட காசு இருக்கு. என்னோட ஆசை என்னன்னா நான் சாவறதுக்குள்ள நான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து ஓன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சேவ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை, அது ஆல்ரெடி நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசை, நான் அதனால தான் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில ஒருவேளை அவருக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனாலதான் வந்து RCB இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். லைக் வந்து இப்போ நினைச்சு பாருங்களா, ஒருத்தர் காசு ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காரு, அது மட்டும் இல்லாம ஒரு பேஷனேட்டா இருக்காரு அப்படின்றப்போ தட்ஸ் நாட் a surprise. And அது மட்டும் இல்லாம இவர் RCB அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு, கோ RCB அப்படின்ட்டு. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டுப்பாரு, கோ RCB அப்படின்ட்டு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, வாங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க ஒரு ஆர்டன்ட் RCB ஃபேனா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்க போயிட்டீங்கன்னா RCB பிரான்ச்சைஸியே வாங்க மாட்டீங்களா? அப்படி ஒரு ஃபேனா வந்து இவர் வாங்குறதுக்கான சான்ஸும் இருக்கலாம். அண்ட் ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கும்போது இவர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப IPLன்றது குரோயிங் இதுதானே எப்பவுமே, அது டவுன்ஃபாலே கிடையாது அப்படின்ற பட்சத்துல அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா. ஆமா, ஆக்சுவலி இந்த அடர் பூனாவாலா, இந்த பூனாவாலா ஃபின்கார்ப் பத்தி இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவங்க எனக்கு வந்து அடிக்கடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவார் இந்த ஆளு, அடர் பூனாவாலா என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க எப்ப பார்த்தாலும் வந்து பரத் யுவர் 5 lakh loan approval is approved, please sign the documents and get the loan அப்படின்னு வந்து அடிக்கடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். நான் கேட்டேன், உங்ககிட்ட லோன் விட நான் கேட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணும். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், அடர் பூனாவாலா ப்ரோ, இதே மெசேஜ இதே வாட்ஸ்அப் மெசேஜ உங்களால முடிஞ்சா RCB உடைய முதல் ஓனரான அவருக்கு அனுப்ப முடியுமா? கட்ஸ் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு எங்க சைட்ல இருந்து நான் கேக்குறோம். நீங்க எங்ககிட்ட கேட்டீங்களா, நான் உங்ககிட்ட கேக்குறோம். அதுதான். ஆமாண்டா, அப்போ நினைச்சு பாரு, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கிறவங்கள்ட்ட லோன் கொடுத்து அதுல வர காசுல அந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கிறதா வந்து பூனாவாலா ஃபின்கார்ப். அந்த கம்பெனி வந்து RCB வாங்கினாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தானே, நீங்களும் ஓனர் ஆலாம் தானே. தம்பி ஸ்டேக் ஹோல்டர் இல்லப்பா, நீ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்க. ஓ அப்படி, சரி விடுங்க எடிட்டர் டெலிட் பண்ணிருங்க. சரி ஓகே. ஆனா வாட் எவர். சோ இதான் அவங்களோட இதுதான் அவங்களோட பிசினஸ். சோ அந்த பிசினஸ் மாடல்ல அடுத்த லெவல் வந்து போகணும்னு பாக்குறாங்க. சரி ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, இப்போ வந்து ப்ரோ RCB சேல் பண்றாங்க, ஓகே அப்ப வந்து உமன்ஸ் டீமும் இன்க்ளூட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஆகும், அதான் நாங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம். RCB ஆமா எல்லாமே நாங்க ஸ்டார்டிங்ல சொன்னோம் பாத்தீங்களா. RCB மட்டும் இல்லாம RCB உமன்ஸ் டீம், RCB ஸ்டோர், RCB கேஃபே, அது மட்டும் இல்லாம RCB ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், RCB வந்து அவங்களுடைய எதிர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ எல்லாமே சேர்த்தா வந்து அந்த 2 பில்லியன் வேல்யூவேஷன். இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது வந்து 100% 2 பில்லியன் தான் சொல்ல முடியாது, 2 பில்லியனுக்கு மேலேயும் போலாம்,
குறைஞ்சும் இருக்கலாம். லலித் மோடியோட வேல்யூஷன் $2 பில்லியன். அது எவ்வளவுன்றது ஃபைனலைஸ் பண்றப்ப நமக்கு தெரிஞ்சோம். சரிடா, இவ்வளவு பேசுறீங்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா இந்த சேல் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இல்லங்க, உண்மையிலே அதுதான். ஏன்னா நாங்க வந்து தெரியாதுங்க நம்மளுக்கு வந்து இப்படிலாம் நடக்குமா, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமா, எதனால இருக்கும், எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நாங்க வந்து உங்கள்கிட்ட கிளியரா சொல்லிட்டோம். இது மேல சொல்றதுக்கு இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இல்ல. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவா அப்படின்னா கூட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க. அப்படி ஆர்சிபி உண்மையிலேயே சேல் ஆச்சுன்னா நம்ம வீக்லி வீடியோல பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த வீக்ல வேற வீடியோல பார்க்கலாம். சோ இத்துடன் நாங்க வந்து ராப் அப் பண்ணிக்கிறோம். உங்களை அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அதுக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு எங்களை ஆதரியுங்கள். சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.